இங்கே ஓடிட்டு தான்டா இருக்கணும். ஆனால் வாழ்க்கையில் யாருக்காக ஓடுறோன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உனக்காக நீ எப்போ தான்டா ஓட போகிற? பத்திரிகைகளின் பாராட்டு மழையில் நெஞ்சை பதற வைக்கும் கிளைமேக்ஸ் காட்சியுடன் பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் வெளிவரும் சாலா ஆகஸ்ட் 23 முதல் உலகமெங்கும். தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும். விமல் மற்றும் கருணாஸ் நடிப்பில் ஷார்க் 9 பிக்சர்ஸின் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இப்பொழுது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் PS வினோத்ராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கொட்டுக்காளி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு வயசு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது. அது சம்மந்தமாக வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களாம் பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணை தன்னுடைய மாமனுக்காக பொண்ணு பேசி வச்சுருந்தாங்க. அவன் துபாய்க்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு வர்ற இடத்துல அங்கே ஏதோ ஒரு பையன் கூட தொடர்பு ஏற்பட்டு அந்த பையன் இந்த பொண்ணை மறக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செய்வினை செஞ்சிட்டான். அதனால தான் இந்த பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த பொண்ணை கூட்டு போய் பக்கத்து ஒரு பூசாரிக்கிட்ட விட்டோம்னா அந்த ஆள் எப்பேற்பட்ட பில்லி சூனியம் பித்தலாட்டம் பேய் பிடிச்சதாக இருந்தாலும் அதை வந்து விரட்டி இந்த பொண்ணை தூய்மையாக்கிடுவார். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பழையபடி ஆயிரும், மறுபடியும் மாமாவை கட்டிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற அந்த பூசாரிக்கிட்ட கூப்பிட்டு போனாங்களா, போன இடத்துல என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய இயக்குனர் PS வினோத் ஏற்கனவே எடுத்த கூழாங்கல்ன்ற படம் உலக அளவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற விருது விழாலாம் கலந்துக்கிட்டு நிறைய அவார்டுகளை வாரி குவிச்ச படம். இந்திய அரசாங்கத்துடைய சார்பாக இந்த படம் தான் ஆஸ்காருக்கு போச்சு. அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் தான் இந்த கூழாங்கல். ஆனால் இந்த கூழாங்கல்லே கூட வெகுஜன மக்களுக்கான படம் கிடையாது. இந்த அவார்டு படம் பார்க்குறவங்க, இந்த ஃபெஸ்டிவலில் படம் பார்க்குறவங்களுக்கான படம் தான். ஆனால் அப்படியான ரசிகர்களை முழு திருப்திப்படுத்திச்சு அந்த படம். அந்த படத்தை போலவே இந்த படமும் ஒரு அவார்டுக்கான கண்டென்ட் தான். ஆனால் அந்த படத்தை ரசித்தவங்களே கூட இந்த படத்தை பெரும்பாலானவங்க ரசிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தில் ஒரு வலுவான கதை இல்லை, அதுக்கேற்ற திரைக்கதையும் இல்லை. ஃபஸ்ட்டு சீனில் இங்கேருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போனால் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி சீனில் அந்த ஊருக்கு போகிறாங்க, ஒரு 5 நிமிஷம் சீன் நடக்குது. இதுக்கு நடுவில் ஒரு 1.5 மணி நேரம் படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை, ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவும் இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீனையுமே ஒவ்வொரு ஷாட்டையுமே லென்த்தாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு எம்டி ஃப்ரேம் காட்டுறாங்க. அந்த எம்டி ஃப்ரேமுக்குள்ளே ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சி தொடச்சி அவங்க பின்னால் ஆட்கள் வந்து அவங்க எல்லோரும் போய் முடிகிற வரைக்கும் போனதுக்கப்புறமும் அது ஒரு எம்டி ஃப்ரேமாகவே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து ஒரு டெக்னிக்கு. இது அவார்டு படங்களில் இருக்கிறது தான். இதே போல் ஒரு படம் தான் மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மலை மேலே ஏறுவான், கழுதையை கூப்பிட்டுக்கிட்டு நடப்பானுங்க. அப்புறம் பார்த்தா மலை மேலேருந்து மூட்டையை தூக்கிட்டு இறங்கி வருவானுங்க, திரும்ப மூட்டையை தூக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பானுங்க. அப்புறம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் கதை ஒரு இடத்துல நிற்காது, கதை நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருந்தால் பரவாயில்ல. இந்த படத்தில் கதை நகரவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு சீனுக்கும் லாஸ்ட் சீனுக்கும் நடுவில் எந்த ஒரு மனமாற்றமும் யாருக்குமே ஏற்படலை. அப்புறம் எதுக்கு இந்த நடுவில் இருக்கிற சீன்லாம் வெறும் ஃபுட்டேஜுக்கு எடுத்து வச்ச மாதிரியே இருக்குது. சரி, படம் ஓடுனது ஓடி போச்சு, முடிவாக என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தா திடீர்னு பார்த்தா படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு பிளாங்காக ஒரு கார்டு வருது. அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய இறுதி முடிவை நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லி வருது. இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு. எப்படி நம்ம இறுதி முடிவை எடுத்துக்க முடியும்? படத்தில் ஏதாவது ஒரு கேள்வி இருந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் நம்ம ஆம் இல்லைன்னு ஏதாவது ஒரு பதிலை தேர்ந்தெடுத்து போயிடலாம். படத்தில் கேள்வியே இல்லையா, இதில் எதை பதிலாக எடுத்துக்கிறது? இந்த அவார்டு படம் எடுக்கிறவங்களோட பெரிய அக்கப்புறம் போச்சு. இந்த அவார்டு படம் எடுக்கிறவங்க பூரா விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்க்கையை படமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க. படத்தை எடுத்துகிட்டு போட்டு காமிச்சா நம்ம படத்தை பார்த்துட்டு படம் புரியலன்னு சொன்னால், இந்த படத்தெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா நீ ஒரு பெரிய இன்டெலெக்சுவலாக இருக்கணும், ஒரு 4 டிகிரியாவது வாங்கியிருக்கணும், கையில் ஐஃபோன்லாம் வச்சுருக்கணும்னு வாங்க. ஏண்டா, விளிம்பு நிலை மனிதர்கள் அவன் வாழ்க்கையை படமாக எடுத்து அவனுக்கே அது புரியாதபடி எடுத்தால் அதை இன்னொருத்தன் தான் வந்து டீகோட் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னா இதனடா பெரிய வன்முறையாக இருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. படத்தில் நடித்த சேவல், அப்புறம் ஒரு காளமாடு, இதெல்லாம் கூட அற்புதமாக நடிச்சிருந்தது. இந்த அளவுக்கு எந்த படத்துலையுமே வேலை வாங்கியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து மியூசிக் கிடையாது. மியூசிக் இல்லைனாலும் இந்த படத்துக்கு தேவைப்படல, அதுவே ரொம்ப நல்லா தான் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி இந்த படம் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரானது, மூட நம்பிக்கைக்கு எதிரானதுன்றது ஒரு நல்ல விஷயம்.
நம்ம ஆடியன்ஸ் வந்து மொக்க படம் பார்க்குறதுன்றது உங்களுக்கு புதுசு கிடையாது. வாரம் வாரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். படம் ஆரம்பித்து 10வது நிமிஷம் ஃபோனை ஆன் பண்ணான்னா ஃபோனை கீழே வைக்க மாட்டான், பேட்டரி தீர்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு புது விஷயம் கிடையாது. இந்த படம் வந்து இதுவும் ஒரு காட்டு மொக்க படம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. படம் ஒரு 1.5 மணி நேரம் ஓடினாலும் 1.5 மணி நேரமும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை நோண்டாமல் திரையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் கிளைமேக்ஸ் இல்லைன்ன உடனே தான் ஆடியன்ஸ் பயங்கர டென்ஷன் ஆனது. மொக்கையாவது ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தா படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறதோட போயிட்டுருக்கோம். கிளைமேக்ஸே இல்லைன்றது வந்து யாராலையுமே பொறுத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் வெளியே வந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னா அது சக்ஸஸ் ஆகும், நல்லா இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இந்த ஒரு படம் தான் ரிலீஸுக்கு முன்னாலே ஃபெயிலியர் ஆன படம். அதுக்கு காரணம் இவங்க பண்ண ஓவர் ப்ரமோஷன் தான் இந்த படத்துக்கு ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் படம் விட்டு வெளியே வரும்போது படம் நல்லா இல்லைன்னு நினச்சவங்களாம் இந்த படத்தை டைரக்டர் தானே திட்டியிருக்கணும். டைரக்டர் மிஸ்கினை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இந்த படம் கூழாங்கல் படம் எடுத்த PS வினோத்ராஜோடைய படம். இந்த படமும் அப்படியான ஒரு படம் தான் அப்படின்னு ப்ரமோஷன் பண்ணியிருந்தால் எந்த தப்புமே இல்லை. இவங்க பார்த்தா விடுதலை, கருடன் அந்த லெவலுக்கு இந்த படத்தை பில்டப் கொடுத்து அந்த ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வச்சுட்டாங்க. கறி விருந்து இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தா பழைய சோறு இருக்குது. பழைய சோறும் ஒன்றும் கெட்ட சோறு கிடையாது. அதை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு அது நல்ல சாப்பாடு தான். ஆனால் கறி விருந்துன்னு நம்பி வந்தானே அவன் எவ்வளோ காண்டாயிருப்பான். அவன் கொட்டின கொட்டு தான் இந்த படத்தை இவ்வளோ பெரிய பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கூழாங்கல் படத்தை எடுத்த PS வினோத்ராஜோடைய படம். அதை மனசில் வச்சுட்டு வந்து படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ஒரு ஓகே ரகமான படமாக தான் இருக்கும். கிளைமேக்ஸில் பெரும்பாலானவங்களுக்கு உடன்பாடு இருக்காது. ஆனால் கருடன், விடுதலை பார்த்தவங்க அதை மனசில் வச்சுட்டு வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக காண்டாயிடுவாங்க. brought to you by கோழிப்பண்ணை செல்லத்துறை, போகும் இடம் வெகு தூரம் இல்லை, சாலா and the greatest of all time.